இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான சொரைக்காய் கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வாங்க, ஒரு குட்டியாக ஒரு சின்ன சொரைக்காவாக பார்த்து எடுத்துருக்கிறேன். இது தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு நம்ம வெட்டினதுக்கு பிறகு கழுவுவானா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதில் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கவானா ஒரு திட்டமாக நமக்கு தண்ணி இருக்கிறது மாதிரி நம்ம வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சொரைக்காவை இது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக வெங்காயத்தை அதை நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுட்டு மீதி இருக்கிற வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இது மட்டுமே இதுக்கு போதும். நம்ம ஜீரகத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஜீரகத்தூள் சேர்க்கலாம். ஆனால் நம்ம இதில் பெருஞ்சீரகம் போட்டு தேங்காவோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அதுவே நமக்கு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நமக்கு நல்லா வெந்துடும். இதில் தண்ணி விட்டது மாதிரி இருக்கும். நம்ம இதில் சுரைக்காய் போட்டிருக்கிறதுனால அதிகமாக நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். இதை நம்ம அப்படியே சோத்துக்கு எதுவுமே நம்ம தேவையில்லை. குழம்பு வைக்கல அப்படின்னு சொன்னாக்கா இதை மட்டுமே ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெயோ நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அதை போட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக இதில் வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்ததை அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வெங்காயம் வாசம் மணமாக நமக்கு தாளிக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் நல்லா வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறத இப்போ இதில் ஊற்றிடுவோம். நம்ம அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதையும் சேர்த்துக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக தேங்காய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பொங்கல் டயத்தில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு கூட்டு மட்டும் போதும். ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?